ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்டன் டைரி. இன்றைக்கி நம்ம ரொம்ப பியூட்டிஃபுல்லாக க்யூட்டாக ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இந்த அழகான குட்டி பேபிஸ் இது எல்லாத்தையும் நான் ரீபாட் பண்ண போகிறேன். இதெல்லாம் ப்ராப்பகேட் பண்ணி கிட்டத்தட்ட 6 months ஆயிடுச்சு. இந்த ப்ராப்பகேட் பண்ணியிருக்கிற பாட்டு பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக இருக்கும். ஆனால் அதோடய ஹைட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. இதோட ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் ரூட் நல்லா அழகாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகி பிளான்ட்டு கொஞ்சம் பெருசாக வளர்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்குது. அதனால இது எல்லாத்தையுமே நான் ரீபாட் பண்ண போகிறேன். அதை தான் நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. இந்த பேபியோட நேம்ஸ் பார்த்திங்கன்னா கிரெப்டோபீட்டலம் மெண்டோசே. இது ஸ்டெம் கட்டிங் மூலமாக நான் ப்ராப்பகேட் பண்ணியிருக்கேன். அந்த மதர் பிளான்ட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட சைஸ் வரைக்கும் ஸ்டெம் கட் பண்ணி ப்ராப்பகேட் பண்ணியிருக்கேன். இது நல்ல ரூட் டெவலப் ஆயிடுச்சு. ஆக்சுவலி 1 monthலேயே ரூட்ஸ் நல்லாவே டெவலப் ஆகிருக்கு. பட் இதோட வளர்ச்சி அப்படியே ஸ்டேபிளாக நிற்கிது. ஏன்னா இதோட க்ரோத் வராததுக்கு ரீசனே இந்த பாட்டோட ஹைட்டு தான். அதனால இது எல்லாத்தையுமே மூவ் பண்ணி வச்சோம்னா அழகாக க்ரோ ஆகும், நல்லா ஸ்ப்ரெட் ஆகும், மல்டிபிள் பிரான்ச்சஸ் இது க்ரோ பண்ணி விடும். அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம ரீபாட் பண்ண போகிறோம். இந்த பேபிஸ் எல்லாத்தையும் பார்த்து நான் இப்போ அப்ரூட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த அழகான பேபியோட மதர் நீங்கள் பார்க்கணும் இல்லையா? ஆக்சுவலி இந்த மாதிரி ஸ்டெம் கட் பண்ணும் பொழுது நமக்கு 2 பெனிஃபிட்ஸ் இருக்குது. மதர் பிளான்ட்டும் நிறைய மல்டிபிள் பிரான்ச்சஸ் எடுத்துகிட்டு வரும், அதே சமயம் பேபிஸும் நல்லா க்ரோ ஆகும். ஸோ எனக்கு இதில் 2 பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கு. இது பேபிஸ் நிறைய பிளான்ட்டு புது பிளான்ட்டு ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. அதே சமயம் மதர் பிளான்ட்டும் அழகாக நிறையா க்ரோத் கொடுத்துருக்கு. ஸோ அதை நான் உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன். இதுதான் அந்த மதர் பிளான்ட். இந்த மதர் பிளான்ட் பார்த்திங்கன்னா நல்லா புஷ்ஷியாக வளர்ந்துருக்கு. ஏன்னா அந்த கட்டிங்ஸ் எல்லாமே எடுத்த இடத்துலலாம் புது புது கிளைகள்லாம் அழகாக குட்டி குட்டியாக முளைச்சிருக்கு. ஸோ அந்த பாட்டே நல்லா அப்படியே பவுன்ஸாக அப்படியே புஷ்ஷியாக வந்திருக்கு. இதுதான் சக்குலன்ஸில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு பெனிஃபிட்ஸு. நீங்கள் ஸ்டெம் கட் பண்ணும் பொழுது அந்த ஸ்டெம்மும் நியூ பிளான்ட்டாக வளரும். அதே சமயம் அந்த மதர் பிளான்ட்டும் நிறைய குட்டி குட்டி கிளைகள்லாம் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி அது அப்படியே புஷ்ஷியாக வளரும். இந்த பிஹேவியர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஸ்டெம் ப்ராப்பகேட் பண்ணும் பொழுது நான் மதர் பிளான்ட்டையும் பார்த்து அப்படியே ரசிப்பேன். அதே சமயம் பேபிஸும் நிறையா ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது ஒரு ஸ்பெஷலான பிஹேவியர் சக்குலன்ட் பொறுத்தளவுக்கு. சக்குலன்ட்ஸ் ஸ்டெம் மூலிமா தான் ப்ராப்பகேட் பண்ண முடியுமானா நோ, நம்ம லீஃப் மூலிமாவும் ப்ராப்பகேட் பண்ணலாம். அதோட ஸ்பீஷியஸ் எப்படி இருக்குது அதை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற பிளான்ட் கொஞ்சம் அப்படியே அழகாக ட்ரெயில் ஆகக்கூடிய ஒரு தன்மை இந்த பிளான்ட் இந்த ஸ்பீஷியஸுக்கு இருக்குது. இது கிரெப்டோபீட்டலம் மெண்டோசே. இது வளரும் பொழுதே நிறைய மல்டிபிள் பிரான்ச்சஸ் க்ரோ கொடுக்கும். நிறைய மல்டிபிள் பிரான்ச்சஸ் வரும். அந்த பிரான்ச்சஸ் கொஞ்சம் லாங்காக அப்படியே பாட்லேருந்து அப்படியே ட்ரெயில் ஆகும். அதாவது தொங்கி வளர்கிற மாதிரி ஒரு தன்மை கொண்ட பிளான்ட்டு தான் இது. இந்த மாதிரி பிளான்ட்டுக்கு நீங்கள் ஸ்டெம் மூலமா ப்ராப்பகேட் பண்ணலாம். ஈஸியாக சீக்கிரமாக நீங்கள் இன்னொரு பிளான்ட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். அதோட மதர் பிளான்ட்டையும் நல்லா புஷ்ஷியாக வளர முடியும். ஆக்சுவலி இதே மதர் பிளான்ட்டில் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இன்னொரு பேட்சையும் ப்ராப்பகேட் பண்ணி எடுக்கலாம். பட் இப்போது எனக்கு கட் பண்ணுறதுக்கு மனசு வரலை. ஏன்னா மதர் பிளான்ட் பார்க்கும் பொழுது அழகாக புஷ்ஷியாக அப்படியே பவுன்ஸியாக இருக்குது. இப்போ நான் கட் பண்ணேன்னா அது அப்படியே மொட்டையாயிடும். பட் கட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 monthsலேயே உங்களுக்கு மதர் பிளான்ட்டில் நிறைய க்ரோத் பார்க்கலாம். நம்ம இன்னொரு பேட்சும் எடுக்கலாம். பட் ஸ்டில் எனக்கு இப்போ மனசு வரல. மேபி இதோட அழகெல்லாம் ரசிச்சுட்டு தென் லேட்டராக மறுபடியும் நான் ப்ராப்பகேட் பண்ணுவேன். இதோட பேபிஸ்க்கு நான் எடுத்து வச்சுருக்கிற சக்குலண்ட் மிக்ஸ் பார்த்திங்கன்னா
சாயில் மிக்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். பட் பேபிஸ்லாம் ப்ராப்பகேட் பண்ணது வந்து கொக்கோபிட் மிக்ஸில் தான் ப்ராப்பகேட் பண்ணியிருக்கேன். ஆனால் எல்லா பேபிஸ்க்கும் ரூட்ஸ் டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால, அதாவது அதோட பிளான்ட் சைஸ் வந்து கொஞ்சம் மெச்சூர்டே ஆயிருக்கு. இந்த டைமில் நம்ம சாயில் மிக்ஸில் மாற்றிக்கலாம். சாயில் மிக்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்டாக ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது எல்லா பேபிஸையும் தனித்தனியாக வைக்கிறேன். ஆக்சுவலி அதோட ரூட்டில் கொஞ்சம் கொக்கோபீட்ஸ்லாம் இருக்கும், ஒட்டியே இருக்கும், அதோடையே வைக்கிறேன். பிகாஸ் இதோட ஸ்டெம் பார்த்திங்கன்னா ரொம்ப லீனாக இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான் இது. இந்த டைமில் அதோட கொக்கோபீட் மிக்ஸ் இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அப்படியே சாயில் மிக்ஸில் ட்ரையாக வைக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அதோடு சேர்த்து வைக்கிறேன். எல்லா பேபிஸையும் நம்ம ரீபாட் பண்ணியாச்சு. பாருங்கள், எல்லாமே அழகாக அப்படியே வச்சாச்சு. இப்போது இந்த பேபிஸை டைரெக்டாக சன்லைட்டில் நான் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் இதெல்லாமே இன்னும் சன்லைட்டுக்கிட்ட பழகவே இல்லை. ஏன்னா மார்னிங் சன்லைட் ஒரு 2 hours மார்னிங் சன்லைட் ரிசீவ் பண்ணுற இடத்துல தான் இன்ன வரைக்கும் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பேபியை உடனே ஃபுல் சன்லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் அது சன்பர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெடியாக தான் நம்ம வந்து சன்லைட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இப்போ 2 hours இது ரிசீவ் பண்ணிகிட்ருக்குன்னா தென் நான் அதை வந்து ஒரு 3 hours இன்க்ரீஸ் பண்ணுவேன், தென் 4 hours இன்க்ரீஸ் பண்ணுவேன், தென் ஃபைனலாக டெரஸ்க்கு கொண்டு வந்துடுவேன். இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சன்லைட்டை எக்ஸ்போஸ் பண்ணணும். இந்த பாட்டை என்னோடய செகண்ட் டாட்டர் தான் ரீபாட் பண்ணால். நான் பண்ணிகிட்ருக்கும் பொழுது அவளும் எப்போவுமே கூடவே இருப்பாள். என்னோடய கார்டனிங் டைம் எல்லாம் அவளுமே கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணுவாள், ஆர்வமாக பார்ப்பாள். ஸோ இன்றைக்கி நான் இதை ரீபாட் பண்ணும் பொழுது நானும் இந்த மாதிரி குட்டி பேபிஸ் பண்ணுறேம்மா, எனக்கும் பேபி கொடுங்கன்னு சொல்லி இந்த 2 பாட்டை எடுத்துகிட்டு வந்தாள். சரின்னு சொல்லி அவளுக்கும் நான் பேபிஸ் கொடுத்தேன். அவளே ரீபாட் பண்ணியிருக்கா. ஆக்சுவலி இதுக்கு இது இடம் பத்தாது, பட் ஓகே, அவளோட ஆசையை நம்ம கெடுக்க வேண்டான்னு சொல்லி நானும் கொடுத்துட்டேன். இது மாதிரி உங்கள் வீட்லேயும் உங்கள் கிட்ஸ் உங்கள் கார்டனிங் டைமில் உங்கள் கூட இருப்பாங்களா? எந்த கார்டனாக இருக்கட்டும், சக்குலண்ட், கேக்டஸ், வாட் எவர் இட் இஸ், உங்கள் வீட்டு கார்டனிங்லேயும் அவங்க கூட இருப்பாங்களான்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த மாதிரி கிட்ஸ்க்கு நம்ம கார்டனிங் பற்றி சொல்லி கொடுக்கும் பொழுது அது ரொம்ப நல்லது. ஏன்னா கார்டனிங்கிறது ரொம்ப ரிலாக்ஸிங்கான ஒரு டைம். இன்கேஸ் உங்கள் கிட்ஸ் இதுக்கு வரமாட்டாங்க அப்படின்னா அவங்கள உள்ள வர வைங்க, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை காமிங்க, அது ரொம்பவே நல்லது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான vlog உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்தால் கண்டிப்பாக எனக்கு லைக் பண்ணி எனக்கு தெரிவிங்க. அண்ட் நிறைய பேரை நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி பார்க்குறீங்க, பட் சிலர்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. உங்களுக்கு நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ பாய், டேக் கேர், ஹாப்பி கார்டனிங்.